ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, எங்கள் வீட்டில் நான் வரலட்சுமி பூஜை செஞ்சுருந்தோம். அதை தான் பார்க்க போகிறோம். வாசப்புள்ள வந்து மஞ்சள் தடவி கோலம் போட்டு சந்தன குங்குமம் வச்சுட்டேன். அப்புறம் லட்சுமி விளக்கு வெளியே ஏற்றிருக்கேன். ஏற்றிட்டு வரலட்சுமி வர வைக்கிறது ஒரு தாமிரத்தை பச்சரிசி போட்டு லக்ஷ்மி ஃபோட்டோ வச்சு கலசத்துக்கு ரெடி பண்ணிட்டேன். அப்புறம் வாசப்புள்ள வந்து மா இலை, வேப்பங்கொத்து, அருகம்புல் மூணையும் சேர்த்து கட்டிக்கிட்டேன். அப்புறம் பூஜை ரூமில் வந்து மஞ்சளை தடவி கோலம் போட்டு மகாலட்சுமிக்கு உகுந்த கோலத்தை போட்டுக்கிட்டேன். அப்புறம் வரலட்சுமியை வீட்டுக்கு வர வச்சு அப்புறம் கலசத்தில் வந்து பச்சை அரிசியும் துவரம் பருப்பும் போட்டுக்கிட்டேன். ஏன்னா ஒருத்தவங்க துவரம் பருப்பு போட மாட்டாங்க, பச்சரிசி தான் போடுவாங்க. ஆனால் பச்சரிசி தான் போடணும். பச்சரிசியும் துவரம் பருப்பும் போடணும் சேர்ந்து. போட்டுக்கிட்டேன். அப்புறம் கலசத்துக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் கலசத்துக்குள்ளே போட்டு கலசத்தை ரெடி பண்ணி மாங்கொத்தை வச்சு அம்மனை உட்கார வச்சுட்டேன். அம்மனை உட்கார வச்சு மஞ்சக்கயிறு போட்டு பூவெலாம் வச்சு கலசெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் வளையல் சிவப்பு வளையல் வாங்கிட்டு வந்தேன். அந்த வளையல் வச்சுக்கிட்டு 2 சைடு பூவெலாம் வச்சுக்கிட்டேன். அப்புறம் துளசி, வேப்ப இலை, வெல்வ இலை மெயினாக வைக்கணும். வெல்வ இலை வச்சுக்கிட்டேன். அப்புறம் 2 சைடு குத்து விளக்கு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். 2 திரி போட்டு அப்புறம் குபேர விளக்கு இருந்தது என்கிட்ட, அதையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். பஞ்சு திரி இருக்குல்ல, பஞ்சு திரியில் வந்து நடுவில் சிவப்பு குங்குமத்தை தடவி மாலையாக ரெடி பண்ணி அதையும் போட்டுக்கிட்டேன். அப்புறம் வெத்தலையில் வந்து பிள்ளையார மஞ்சளால் பிள்ளையார் பிடிச்சி வச்சுக்கிட்டேன். அவங்க இதில் வந்து குங்குமம் வச்சு அருகம்புல் சொருவிட்டு அப்புறம் அன்றைக்கி வந்து எனக்கு தாமரைப்பூ கிடச்சிது. மெயினாக அன்றைக்கி வந்து தாமரைப்பூ கிடச்சிது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது வரலட்சுமி பூஜையில். அது வந்து வச்சுட்டு வீட்டில் உள்ள வந்து பூஜை ரூமில் குலதெய்வ விளக்கெலாம் ஏற்றிட்டு அப்புறம் வரலட்சுமி விளக்கில் வந்து குத்து விளக்கு, லட்சுமி குபேர விளக்கெலாம் ஏற்றிட்டு அகர்பத்தி எல்லாத்துக்கும் காமிச்ச பிறகு சூடம் காமிக்கிறதுக்கு முன்னாடி வந்து பிரசாதம் வீட்டில் வந்து தயிரில் வந்து சர்க்கரை போட்டு பிரசாதம் மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டேன். அப்புறம் வீட்டில் சாம்பார் சாதம் வச்சு பொரியல் வச்சு என்னால் முடிஞ்சதை செஞ்சு நான் விரதத்துக்கு சமைச்சிக்கிட்டேன். அப்புறம் சமைச்சு நைவேத்தியம்லாம் காமிச்ச பிறகு பசங்கள்லாம் கூப்பிட்டு சாமி கும்பிட வச்சுட்டேன். சாமி கும்பிட்டு குங்கும அர்ச்சனை பண்ணேன். மெயினாக குங்கும அர்ச்சனை பண்ணி வேண்டுதலையும் வச்சேன். நீங்களும் வேண்டிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். குங்கும அர்ச்சனை முடிஞ்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த வரலட்சுமி பூஜை நல்லபடியாக செஞ்சு முடித்தேன். எனக்கும் மனம் திருப்தியாகவும் இருந்தது. அப்புறம் வந்து தீர்த்தத்தை எல்லாத்துக்கும் சாமிக்கெல்லாம் காமிச்சு நெய்வேதனுக்கும் காமிச்சு வச்சுட்டேன். இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் யார் யார் பூஜை பண்ணீங்க அவங்கெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். யாராக இருந்தாலும் தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.